யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, லாசரு என்ற மனுஷன் ஒருவன் அங்கே மரித்து போகிறான். அவன் மரித்து போனான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவருக்கு அறிவிக்கப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறையை நோக்கி அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது அங்கே லாசருவின் சகோதரிகளாகிய மார்த்தாலும் மரியாலும் அழுது கொண்டே தேவனிடத்திலே ஓடி வருகிறார்கள். அப்பொழுது மார்த்தாலும் மரியாலும் அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் கண்ணீரோட ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுகிறதையும் அவர்கள் சொன்னதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அந்த 11ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுகிறதற்கு கண்ணீர் விட்டதற்கு ஒரு காரியம் உண்டு. அங்கே மார்த்தாலும் மரியாலும் ஒரே வார்த்தையை தான் குறிப்பிடுகிறார்கள். மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே பார்க்கும்போது சொல்லுகிறாள், என்னுடைய சகோதரன் நீர் இங்கே இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி. மரியாலும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். அப்ப அவங்க இருவர் இருதயம் ஒருமனப்பட்டதனாலே தேவன் மரித்து போன லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்க லைஃப்ல கூட உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் மரித்து போயிருக்கலாம். ஏதோ காரியத்தை நீங்க செஞ்சு தோத்து போயிருக்கலாம். ஏன் என்று சொன்னால், ஏன் சொல்லுகிறேன் என்றால், வேதம் சொல்லுகிறது எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி. மார்த்தாலும் மரியாலும் ஒருமனப்பட்டு ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல சொன்னதனாலதான் தேவன் அற்புதம் செய்தார். அப்ப நீங்க கூட இனி ஒரு நாட்களில் குடும்பமாய் ஒருமனப்பட்டு கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை தேவனிடத்தில் கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.